மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். ஒரு ஆள் வாசிங்க. ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். 11:25 அதானா? வாசிங்க. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷர் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். அல்லேலூயா. சகரியா 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவ வார்த்தை, உண்மையை பேசுங்கள், உண்மையை பேசுங்கள். இதுதான் இன்றைக்கு தலைப்பு. பார்த்துட்டீங்களா? மேல என்னைய பாருங்க. உண்மையை பேசுங்கள். எதற்காக தேவன் உண்மையை பேச சொல்லுகிறார்? சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர். நாம் உண்மையாக இருந்தால் நம் பக்கத்தில் உண்மையாக இருக்கிற தேவன் இருப்பார். நாம் பொய்யாக இருந்தால் உண்மையாக இருக்கிற தேவன் நம்மிடத்தில் என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார், இருக்க கூடாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவரால் அந்த இடத்துல என்ன செய்யும்? அவரால் இருக்க முடியும்னாலும் கூட பொய்யா இருக்கிற இடத்துல தேவன் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ வார்த்தையின் சாராம்சம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்களை சேரும். உங்களுக்குள்ள உண்மை இருந்தால் உண்மை உங்களை சேரும். உங்களுக்குள் பொய் இருந்தால் பொய் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? சேரும். யாரிடத்தில் இரக்கம் இருக்கிறதோ அவர்கள் எதை பெறுவார்கள்? இரக்கம் பெறுவார்கள். அப்ப இரக்கம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா
நமக்கு எது கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. எது நமக்குள் இருக்கிறதோ அதுதான் நம்மை என்ன செய்யும்? சேரும். அப்ப நம்ம ஆண்டவர் உண்மையாக இருப்பதனால் நாமும் உண்மையாய் அவரை கூப்பிட்டால் அவர் நம் பக்கத்துல இருப்பார். நாம் பொய்யா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம், அப்படி உண்மையாய் கூப்பிடுவதை போல நடித்து கொண்டு இருந்தால் தேவனால் நம் பக்கத்துல என்ன செய்ய முடியாது? வர முடியாது. என்ன இதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்ப என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்துட்டு வேற ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று யோவான் ஸ்நானகர் பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை என்ன செய்யுங்கள்? கொடுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அவருடைய கனிகளினாலே அவர்களை நீங்க என்ன செய்ய முடியும்? அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நான் பரலோக ராஜ்யத்துக்கு மனம் திரும்பி இருக்கிறேன் அப்படின்னா நமக்குள்ளாக எதுவெல்லாம் இருக்கக்கூடாதோ அதுவெல்லாம் நமக்குள்ளாக இல்லை என்றால் பரலோக ராஜ்யம் நம்ம பக்கத்துல வரும். இப்ப பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது மனம் திரும்புகள் அப்படின்னா இப்ப இருக்கிற அதே மனநிலைமையோடு பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியாது? போக முடியாது அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப நம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்றால் பொய்யாக கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் பக்கத்துல தேவனால் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அப்ப அவர் எப்படி நம்மளை கூப்பிட சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன உடனே நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆனா கூப்பிட வேண்டிய விதத்துல நம்ம அவரை என்ன செய்யல? கூப்பிடல. அதனாலதான் தேவன் நம்ம பக்கத்துல என்ன செய்ய முடியல? வரக்கூடாதுன்னு வர அவனால முடியாது, கூடாது. ஏன்னா இன்னொரு நிற்பான். அவன் மட்டும் பொய்யா கூப்பிடும்போது அவன் பக்கத்துல போய் நிக்கிறீங்க. அப்ப நானும் பொய்யா கூப்பிடும்போது என் பக்கத்துல நீங்க என்ன செஞ்சுதான் ஆகணும்? நிக்கத்தான் வேணும் அப்படின்னு ஆண்டவரோடு கூட ஒரு வாக்குவாதத்துக்கு ஈடுபடுவான். அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இப்ப நம்ம தகுதியா இல்லை அப்படின்னா நமக்கான காரியத்தை தேவன் வாய்க்க செய்ய முடியாது. நம்ம மீது அவருக்கு அன்பு இருப்பதனால சரி போனா போகட்டும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்தால் இன்னொருவரும் கேட்பான், எனக்கும் அந்த காரியத்தை என்ன செய்யணும்? நீங்க கொடுக்கணும். அவனுக்கு கொடுக்க மனம் இல்லாததுனால நமக்கும் ஆண்டவர் கொடுப்பதற்கு கொஞ்சம் தயக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உண்மையா இருந்தோம் அப்படின்னா நமக்கென்று தேவன் கொடுப்பதை ஒருவரும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. மனம் திரும்புறவர்களிடத்துல ஜாதியை பார்க்கிற பழக்கம் இருக்கா? உங்களுக்கு ஜாதி, நீங்க ஜாதி பார்ப்பீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. நீங்க ஜாதி பார்ப்பீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பாப்பேன்னு சொல்லுவீங்களா? சும்மா சொல்லுங்க. நீங்க ஜாதி பார்க்குறீங்களா? நான் உங்களுக்கு தான் கேட்குறேன். நீங்க ஜாதி பார்க்குறீங்களா? யாருமே ஒன்றும் சொல்லலையே. சரி, உங்களுக்குள்ள பெருமை இருக்கா? நான் பெரிய, என்கிட்ட பணம் இருக்கு, பொருள் இருக்கு அப்படி சொல்லி இந்த பெருமை இருக்கா? எல்லாருமே நீங்க சகஜமா பேசுறீங்களா? நம்ம புத்தலப்பன் ஐயா மட்டும் தான் சொல்றாரு, எல்லாரிடமும் நீங்க சாதாரணமா பேசுறீங்களா? ஏன்னா பொய் சொல்லக்கூடாது, உண்மையை பேசுங்க. உண்மையை பேசினால் உண்மை அவர்களிடத்துல வரும். உண்மையா இருக்கிற தேவன் வருவார். இந்த காரியத்தை நான் அப்படி ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு ரொம்ப தெளிவாக விளக்கி காட்டினார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இறக்கிற கிணறு என்ன செய்யும்? ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு வாளியை அந்த கிணற்றுக்குள்ளாக விட்டு அந்த வாளியில இருக்கிற தண்ணியை மட்டும் தான் நம்ம என்ன செய்வோம்? எடுப்போம். ஆனா அந்த கிணத்துக்குள்ள சுற்றிலும் என்ன செய்யும்? ஊறும். அல்லேலூயா. நம்ம எடுக்கிறது ஒரு பாக்கெட்டு தான், கொஞ்சம் தண்ணி தான் எடுப்போம். ஆனா அந்த தண்ணிக்கு பதிலாக அந்த கிணத்தை சுற்றி இருக்கிற எல்லா பக்கத்துல இருந்து தண்ணி என்ன செய்யும்? ஊறி வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்தால் மற்ற நமக்கான காரியங்கள் எல்லாவற்றும் நமக்காக நடக்கும். நம்ம அந்த காரியத்தை செய்யாமல் இருந்தால் நம்ம சுற்றி இருக்கிற எந்த காரியமுமே நமக்கு என்ன செய்யாது? நடக்காம போயிடும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு மனம் திரும்புகிற நீங்கள் மதத்தை பார்க்கிறீர்களா? உங்களுக்குள்ள பெருமை இருக்கா? அகந்தை இருக்கா?
நீங்க சொல்லணும், உண்மையை பேசணும். அல்லேலூயா. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜாதியை பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லா ஜாதியினரும் அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பார்கள். அப்படி இருந்தால் இவர் ஜாதியை பார்ப்பது இல்லை என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஜாதியை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒரே ஜாதியினர் மட்டும் அவர்களிடத்தில் சேர்ந்தால் அவர் பொய் சொல்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். மனம் திரும்பி இருக்கிறோம்னு சொல்லுவாங்க, நான் எதையுமே பார்ப்பது இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு பணம் இருக்கு, பொருள் இருக்கு, படிப்பு இருக்கு, நான் உயர்வு தாழ்வை பார்ப்பது இல்லை அப்படின்னு மற்றவர்கள் மெச்சிக்கொள்வதை போல சொல்லுவார்கள். ஆனால் அவர்களிடத்தில் சேரும் ஆட்களை பார்த்தால் பென்சு காரில் வந்து இறங்குறவங்களா தான் அவங்களோட என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லாதவர்கள், எளியவர்கள், அவர்களோடு கூட வந்து என்ன செய்ய முடியாது, சேர முடியாது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்போ இவங்களுக்குள்ள என்ன இருக்கிறது, பண ஆசை, பொருள் ஆசை எல்லாம் இருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை நீங்கள் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நமக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை தேவன் பார்க்க முடியும், நம்ம பார்க்க முடியாது தானே. நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இல்லாதவர்களையும் இருக்கிறவர்களையும் தேவன் என்ன செய்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐஸ்வர்யவானையும் தரித்திரத்தையும் உருவாக்கினவர் யார் தான், கர்த்தர் தான். அப்ப நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், ஒருவர் தரித்திரரா இருக்கிறார் அப்படி என்றால் என்னை குறித்து மற்றவர்கள் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு 2 நபர்களை தேவன் உருவாக்கி இருக்கிறார். அப்ப ஐஸ்வர்யனா நான் இருந்தேன்னா இல்லாதவங்க நான் என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது அவங்க மற்றவங்க பார்த்து இவர்களுக்கு கொடுக்குற என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு நினைச்சுக்குவோம். இவருக்கு இரக்க குணம் இருக்கிறது, ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு தேவைன்னு போய் நின்றா உடனடியாக அவர் என்ன செஞ்சிடுவார், நம்மளுக்கு கொடுப்பாரு. இவர் கர்த்தருடைய பிள்ளை, இவர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக சில காரியங்களை செய்கிறார், தேவனுடைய வார்த்தையின்படி இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருன்னு மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேசம் முழுவதும் எப்படி இருப்பீங்க, எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன சாட்சி, எதை நாம் விரும்புகிறோமோ அது நமக்கிட்ட என்ன செய்யணும், வெளிப்படணும். மனுஷர்கள் எவைகளை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யணும், செய்யணும். அன்பு நம்மளுக்கு வேணுமா, நமக்குள்ள அன்பு இருக்கணும். அப்போதான் அன்பு நம்மை வந்து சேரும். நமக்குள்ள பொறுமை இருக்கணும், அப்பதான் பொறுமை நம்ம இடத்துல வந்து என்ன செய்யும், சேரும். அல்லேலூயா. மூடனுக்கு மகிமை என்ன செய்யாது, தகாது. அதனால இன்றைக்கு நாம் நம்மை கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக உண்மையை பேசுகிறோமா, அதாவது உண்மையை பேசுகிறோம் அப்படின்னா உண்மையா நடக்கிறோமா. பொய்யாய் நடந்தா கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டார். உண்மையால் யாரெல்லாம், அதாவது தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்றால், இந்த ஆண்டவரை அறியாமல் யாரெல்லாம் உண்மையாய் நடக்கிறார்களோ அவர்கள் பக்கத்திலெல்லாம் தேவன் இருப்பார். அல்லேலூயா. தேவன் இருந்தா என்ன நடக்கும், எதுவுமே அவர்களை அணுக முடியாது. பரலோகம் அப்படின்னா என்ன, பரலோக ராஜ்யத்தில் என்ன இருக்கும், தேவன் நமக்குள்ளாக வருவதும் நாம் அவர்களாக போவதும் தான் பரலோகம். அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகம் எப்படி இருக்கும், தேவன் நமக்குள்ளாக என்ன செய்வார், வருவார், நாம் அவருக்குள்ளாக போவோம், அதுதான் பரலோகம். நரகம் எப்படி இருக்கும், தேவன் நம்மளை விட்டு தூரமா போயிடுவார், நாம் தேவன் பக்கத்தில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்புறம் என்ன, பல ஆபத்துகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல வேதனைகள் எல்லாமே நம்மளை வந்து என்ன செஞ்சிடும், அப்படி சுத்திக்கிறோம். அந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையா இருக்கும். அதுதான் நரக வாழ்க்கை அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி உண்மையாக நாம் வாழ்ந்தால், ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உண்மையாய் செய்தால் அதற்கான பலனும் உண்மையாகவே நம்மளை வந்து என்ன செய்யும், சேரும்.
பொய்யா நடந்துட்டு, பொய்யாய் ஆராதனை செய்துட்டு, பொய்யாய் கூப்பிட்டுட்டு உண்மையான தேவன் நமக்குள்ளாக வந்து விடுவார் என்று நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, நான் நினைக்கக்கூடாது. கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும். உண்மையாக கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? சமீபமா இருக்கிறான்னு வசனம் சொல்லி இருக்குது. அப்ப உண்மையாய் கூப்பிடாம மௌனமா இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? உண்மையை பேசாமல் பொய் பேசினால் அவர்களுக்கு தேவனால் எப்படி இருக்க முடியும்? சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. எதை நாம் சொல்லுகிறோமோ அதன்படியே நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அதுதான் உண்மையை பேசினா உண்மையா என்ன செய்யணும்? நம்ம நடக்கணும். அதாவது உண்மையை தானே பேச சொல்லி இருக்கிறார். அதனால நம்ம உண்மையை பேசிடுவோம். ஆனா நம்ம அதற்கு புறம்பா நம்ம என்ன செஞ்சிடுவோம்? நடந்துடுவோம் அப்படின்னு இருந்தா கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆண்டவரும் கண்டுபிடிச்சிடுவாங்க. பக்கத்தில் இருக்கிற ஜனங்களும் இந்த சிந்தனை இருந்தால் அவர்களும் நம்ம என்ன செஞ்சிடுவாங்க? கண்டுபிடிச்சிடுவாங்க. இவங்க கிட்ட என்னதான் இருக்கும்? பேச்சு தான் இருக்கும், செயல்பாடுல என்ன இருக்காது? ஒண்ணும் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையா நம்ம இருக்கணும், நடக்கணும். எதற்காக நான் உண்மையா இருக்கணும்? என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நடிக்க தானே செய்யறாங்க. என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே மாய்மானம் தானே பண்றாங்க. பண்ணட்டும். ஆனா நீங்க உண்மையா கூப்பிட்டால் உங்க பக்கத்துல தேவன் வந்து நிற்பார். அல்லேலூயா. புரியுதா? உங்களுக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்களை சேரும். இன்னும் சொல்ல போனா நமக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் நம்ம என்ன செய்யும்? சேரும். நமக்குள்ள உண்மை இருந்தால் உண்மையான தேவன் நம் பக்கத்துல வருவார். பொய் இருந்தால் உண்மையான தேவன் நம் பக்கத்தில் வரக்கூடாது. கூடாது என்பதற்கும் முடியாது என்பதற்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. வரக்கூடாது. நமக்குள் இரக்கம் இருந்தால் நமக்கு இரக்கம் கிடைக்கும். நமக்குள் சாந்தம் இருந்தால் நமக்கும் சாந்தம் என்ன செய்யும்? கிடைக்கும். நமக்குள் விசுவாசமான வார்த்தைகள் இருந்தால் விசுவாசமான வார்த்தைகள் நம்மளுக்கு என்ன செய்யும்? சரி, நானே எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன், எந்த பொண்ணோட வேலை பார்த்தது மாதிரியா பாரு வந்து எப்படி சொல்லிட்டு போகணும். அல்லேலூயா. சொல்றவர்கள் குறையல்ல, நமக்குள்ள அதுதான் என்ன செய்யுது? இருக்குது. அல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க தெரியுமா இந்த சத்தியத்தை எப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்கன்னா, இனம் இதற்கும் போய் சேரும். சொல்லுங்க, இனத்தோட தான் போய் சேரும். தண்ணியும் எண்ணெயும் ஒருபோது என்ன செய்யாது? சேராது. தண்ணியோட தான் சேரும், எண்ணெயோட தான் சேரும். அப்போ உண்மை உண்மையோடு சேரும், பொய் பொய்யோடு தான் போய் சேரும், இரக்கம் இரக்கத்தோட தான் சேரும், தயவோடு தான் போய் என்ன செய்யும்? சேரும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு என்ன சேர வேண்டும் என்பதை நீங்க தான் முடிவு பண்றீங்க. உங்களிடத்தில் யார் வந்து சேரணும்? என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நான் கெட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்க கெட்டு போகணும்னு நினைச்சு இருப்பதனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க மேல தப்பா நம்ம மேல தப்பா? நம்ம மேல தானது. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பு இருந்துச்சுன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நான் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம பக்கத்துல வந்து சேர முடியும். மாறான கருத்தை உடையவர்கள் நம்மளோட என்ன செய்ய மாட்டாங்க? சேர மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளாக எது இருக்கணும்? யார் நம்ம கிட்ட வந்து சேரணும், யார் நம்ம கிட்ட வரக்கூடாது? ஏமாற்றவங்க, அக்கிரமம் பண்றவங்க, துரோகம் பண்றவங்க, இவங்களெல்லாம் நம்ம கிட்ட வரக்கூடாது. அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. அக்கிரமம் பண்றவங்க உங்கள வரக்கூடாதுன்னா நீங்க என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. சேமன்லாம் பொய் சொல்றவங்க உங்ககிட்ட வரக்கூடாதுன்னா நீங்க என்ன செய்யணும்? துரோகம் பண்றவங்க உங்ககிட்ட வராமல் இருக்கணும்னா நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? நம்ம துரோகம் பண்ணிட்டு நமக்கு யாராவது துரோகம் பண்ணா அறுவலத்துக்கு இருப்பா நடக்குமா? உண்மையை எதற்காக ஆண்டவர் பேச சொல்லியிருக்கிறார்? அதுல இருக்கிற காரணம் என்ன? உண்மையை பேசினால்தான் என் தேவன் என் பக்கத்துல இருப்பார், அவர் எனக்குள்ள வருவார்.
நான் போய் பேசினேன்னா என் தேவன் என் கூட வர முடியாது, வரக்கூடாது. அல்லேலூயா. இதுதான் அதுக்குள்ள இருக்க காரியம். உண்மையா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அது எல்லாம் அடுத்தடுத்தது. நம்மளுக்கு என்ன ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும். எனக்குள்ள இல்ல இது எனக்கு தேவை அப்படின்னா அடுத்தவங்க அவங்களுக்கு தேவைன்னு நினைச்சு வச்சுக்குவாங்க. மனிதர்கள் எவைகளை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும்? செய்யணும். அப்படின்னா என்ன? அது செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தாதான் அவங்களுக்கும் உங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா வரும். உங்களுக்குள்ள நான் எதையும் செய்ய மாட்டேன். அதான் சொல்லுவாங்கல்ல, மருமக உடைச்சா பொன் குடம், மாமியார் உடைச்சா என்னது மண் குடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரியா எனக்கானதெல்லாம் நான் வச்சுக்குவேன், ஆனா நீங்க எனக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கனா அது எங்க நடக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அழங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அழகப்படும். அதாவது இந்த வசனத்தின் மூலமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. மனப்பூர்வமாய் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அப்படின்னா என்னன்னா, நான் கொடுத்தா அவங்க எனக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இந்த கொடுக்கும் எண்ணம் எனக்கு இருக்கணும். ஏன்னா இவங்க மூலமா தான் இது வரும். நேற்றைய தினத்துல மைந்தராணி சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என்னால் நாளைக்கு வர முடியாது, நான் இன்னைக்கு கிளம்புனேன், உங்கள் அண்ணன் என்னை விடலை, நான் ஆட்டோலாம் வர சொல்லிட்டேன், மறுபடியும் அந்த ஆட்டோ போக சொல்லி என்னை இருக்க வச்சுட்டாங்க, நான் நாளைக்கு சாயங்காலம் போல தான் வர முடியும்னு சொன்னாங்க. அப்போ வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க? வீரி பிரதர் இங்கே தான் இருக்கிறாங்க. அப்படியா? அப்போ 2 பேரும் என்ன செய்யாது? வராது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? அரிசியை கம்மியாக போட சொல்லிடலாமா அப்படின்னு நான் நினைச்சேன். ஃபோன் போட்டு அரிசியை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? கொஞ்சம் குறைச்சி போடலாம். அப்போ ஆண்டவர் பளிச்சுன்னு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரு. அவர்களால சபை நிரம்பணும்னு நான் நினைக்கிறேன். சுற்றி இருக்கிற யாரெல்லாம் சபை நிரம்பணும்னு அவர் நினைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ எதற்காக நான் குறைச்சிக்கணும்? சபை நிரம்பணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா சபை நிரம்பாத. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நமக்குள்ளாக என்ன இருக்கிறது? சபை நிரம்பணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சபை நிரம்புற மாதிரி ஆட்களை சேர்ப்பாரு. சபை நிரம்பவே கூடாதுன்னு நினைச்சோம்னா சபை நிரம்பணும்னு ஜெபம் பண்றதுனால என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காதுல்ல, இல்லையா? கர்த்தர் அதாவது கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க, அறிவிப்பு கொடுத்துட்டாங்கல்ல. பின்ன என்ன பண்றது? நம்ம கொடுக்கலன்னா ஏதாவது சொல்லுவாங்க, அதனால நம்ம என்ன செஞ்சுட்டு வந்துருவோம்? கொடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சு கொடுத்தா அந்த கொடுத்தது நிமித்தமா உங்களுக்கு எதுவும் என்ன செய்யாது? சேராது. கொடுக்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ளாகவே அது என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. இது அது மட்டுமல்ல, அன்பு செலுத்தணும். அவங்க முடியாம இருக்கிறாங்களா, போய் அவங்களுக்கு போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம். இல்லைன்னு வச்சுங்களேன், ஏதோ இவங்க பார்த்தாங்களா, இவங்க என்னை விசாரிச்சாங்கன்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க? உழம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அன்பு. முடியாமல் இல்லாட்டாலும் தனிமையா இருக்கும் பொழுது ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க, இன்னைக்கு உங்களை பார்க்க வரலான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நாமும் அப்படி தனிமையாக இருக்கும் பொழுது நம்மளை தேடி ஆட்கள் என்ன செய்வாங்க? நீங்க பார்த்தவங்க தான் வரணும்னு இல்ல, நீங்க பார்க்காதவங்க என்ன செய்வாங்க? வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம்? என் கூட வரீங்களா? நம்ம என்ன நினைப்போம்? பாரு, இது எவ்வளவு முடியாம இருந்துச்சு, நான் போய் பார்த்தேனே, நான் முடியாம இருக்கும்போது இது பார்த்துச்சா, இதுக்கு என்ன அன்பு இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சத்தியம் என்ன? நம்ம பார்க்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம பார்க்காதவங்க நம்மளை பார்க்க வருவார்கள். அல்லேலூயா. அதுதான் இங்க சத்தியம். அதனால நான் பார்த்ததுனால நீ என்னை பார்க்க வரணுங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அவங்க வரலங்கிறதுனால அரிசியை குறைச்சி போடணுங்கிற எண்ணம் எனக்கு வரக்கூடாது. யார வேணும்னா ஆண்டவர் கூட்டிட்டு வருவார். நான் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் உங்களுக்கு சுத்தி நடக்கும். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். இது நியாய பிரமாணங்களும்
தீர்க்க தரிசனங்களும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் இனத்தோடு தான் என்ன செய்யும்? சேரும். இருக்கு இப்போ எனக்குள்ளாக எது இல்லை என்று நான் சொல்லுகிறேனோ அது வெளியில காணப்படணும். இப்ப நான் மதத்தை பிடித்துக் கொள்ளவில்லை என்றால் எல்லா மதத்தினரும் என்னிடத்துல பேசணும். அப்படின்னா என்ன? நான் எதை பொருட்படுத்தவில்லையோ அதை பொருட்படுத்தாமலே நான் என்ன செஞ்சுக்குவேன்? நடந்துக்குவேன். அதுக்கு உதாரணமாக தான் இந்த நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள முடியுமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஜாதியை பற்றி நான் சொன்னேன். அநேக பேர் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, நான் என்ன செய்யறதில்ல, ஜாதியை பார்ப்பது இல்லை. ஆனா எல்லாரும் ஜாதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் பக்கத்துல பார்த்தா வேறொரு ஜாதியினர்கள், வேற மாற்று ஜாதியினர்கள் அவர்கள் பக்கத்துல என்ன செய்ய மாட்டாங்க? இருக்கவே மாட்டாங்க. அவர் எந்த ஜாதியோ அதே ஜாதியினர் தான் அவர்களை சுற்றியே இருப்பாங்க. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா, அப்படி நாம் இருந்தோம் என்றால் நாம் போய் சொல்றோம் என்ற அர்த்தம். தேவன் நம்ம கிட்ட இருக்க முடியாது. அல்லேலூயா. எல்லா ஜாதியினரும் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்கன்னா நாம் ஜாதியை பார்க்கவில்லை என்ற அர்த்தம். அப்ப நம்ம சொல்றது என்ன சொல்றோம்? உண்மையை சொல்றோம். எல்லா மதத்தினரும் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்கன்னா நம்மளுக்கு மதமா முக்கியம்? நம்மளுக்கு மதம் முக்கியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நமக்குள்ள என்ன இருக்கிறது. உண்மை இருந்தால் உண்மையான தேவன் நம்ம பக்கத்துல இருப்பார். பொய் இருந்தால் உண்மையான தேவனை போல அந்த பொய் என்ன செய்யும்? நம்ம பக்கத்துல இருக்கும். நம்மளை நடத்துறாரு, நம்மளை ஆண்டு தான் நடத்துற. பொய்யா இருந்துக்கிட்டு உண்மையான தேவன் நம்மளை எப்படி நடத்த முடியும்? அதற்கு என்ன இருக்காது? நடத்த முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்பி கொடுத்த இந்த ஆத்துமாக்களை கர்த்தருக்கு பிரியமாய் உருவாக்கினால் ஊழியக்காரர்கள் பரலோகத்துல அவர்களுக்கு என்ன இருக்கும்? கிரீடங்கள் இருக்கும். ஆனா உலக தேவைகளுக்காக இங்கே சௌரியமா வாழணும்னு சொல்லி ஜனங்களை அப்படி இப்படி நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பரலோகத்துல என்ன இருக்காது? அவங்களுக்கான கிரீடம் என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நல்லா பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, உண்மையா கொடுங்க, உதாரணமா கொடுங்கன்னு சொல்றது எதற்காக அப்படின்னா, நீங்க இங்கே செய்தால் மற்றவர்கள் மற்ற இடத்திலிருந்து நமக்கு அதெல்லாம் கிடைக்கும்படி தேவன் செய்வார். கொஞ்சம் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பக்கெட் தண்ணியை நம்ம அப்படி கிணத்துல இருந்து அப்படி தூக்குறோம்னு வச்சுங்களேன், அந்த கிணறு எப்படி இருக்கும்? வட்டமா இருக்குமா? அப்படி தண்ணியெல்லாம் எந்த ஒரு இடத்துல இருந்து ஊருமா என்ன? எப்படி இருந்து ஊரும்? சுத்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஊறிக்கிட்டு இருக்கும் தானே. இந்த சத்தியம் புரிஞ்சுக்கணும். நான் பார்த்தேன், அவங்க பார்க்கல, இல்லை அவங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பார்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க பார்க்காத அநேகம் பேர் நம்மளை பார்க்கும்படி தேவன் செய்வார். அல்லேலூயா. கொடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி தேசம், வெளி கிரகத்திலிருந்து கூட நம்மளுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் என்ன செய்வார்? அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கணும்? உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு சுகம் தேவைன்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? உங்களுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அதை சொல்வதற்கான வார்த்தைகளை நம்ம மாற்றிக்கொள்ளணும். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையால நான் எப்படி இருக்கிறேன்? ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த அதை எடுத்துட்டு வாங்களேன், என்னால் புரிய முடியாது அப்படின்னு சொன்னா எப்படி? கவனிக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையால ரொம்ப நல்லா இருக்கிறேன் பிரதர், ஸ்தோத்திரம். இந்த அந்த வேலையை மட்டும் செஞ்சுடுங்க சிஸ்டர், அந்த வேலையை மட்டும் செஞ்சுடுங்க பிரதர். போவாங்க பிரதர், இப்போதான் அதெல்லாம் முடிச்சுட்டு குடிய முடியாமல் நிமிட முடியாமல் வந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னைக்கு அந்த வேலை செய்ய சொல்றீங்க. அப்போ நீங்கள் பொய் சொல்லிட்டுங்க. அப்போ எதுதான் வரும்? எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்ப விசுவாசம், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் என்றால் சுகம் பெற்றவர்கள் எப்படி வாழ்வார்களோ, எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படி நம்ம நடந்து கொள்ளணும். அப்பதான் அந்த சுகம் நம்மளை சுத்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை சபையில மட்டுமல்ல, நம்ம எங்கே இருந்தாலும் உண்மையா இருக்கணும். உண்மையா ஒரு ஜெப குறிப்பு எனக்கு அனுப்பி கொடுத்தா நீங்க அதை யோசிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்காரர்கிட்ட 2 பேர் வராங்க. என்ன செய்யறாங்க? 2 பேர் என்ன செய்யறாங்க? வராங்க. ஒருவர்
ஒரு பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வர்றார். என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவர் என்ன சொல்றார், நான் டாக்டருக்கு படித்து முடிச்சுட்டேன், நான் ஒரு மருத்துவமனை ஓப்பன் பண்ண போகிறேன், வந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். பாஸ்டர் உடனே சந்தோஷமாக வாங்கி ஓகே நான் வந்துடுறேன், ஜெபம் பண்ண வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து இன்னொருத்தவங்க வராங்க, ஒரு குழந்தைய தூக்கிட்டு. அப்போது பாஸ்டர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, என் குழந்தைக்கு என்ன கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண வராங்க. இப்போ இவர் எப்படி ஜெபம் பண்ணுவார்? இந்த பக்கம் யார் நிற்கிறா? டாக்டர் நிற்கிறார். இந்த பக்கம் யார் நிற்கிறா? குழந்தை வியாதியோடு இருக்கிற அப்பா அம்மா நிற்கிறார். இப்போ இவர் எப்படி ஜெபம் பண்ணுவார்? சரி, இப்போ மருத்துவமனை போனால் எப்படி ஜெபம் பண்ணுவார்? நான் கேட்க உங்களுக்கு புரியுது இல்லை? மருத்துவமனைக்கு ஓப்பன் பண்ண போகிற அந்த பாஸ்டர் மருத்துவமனைக்கு எப்படி ஜெபம் பண்ணுவார்? இந்த ஒரு மருத்துவமனை 2 மருத்துவமனையாக ஆகணும். அநேகம் பேர் இங்கே என்ன செய்யணும்? சொல்லுங்க, மருத்துவம் பார்த்து என்ன செய்யணும்? வரணும். இங்கே வரவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கணும்? சுகம் கிடைக்கணும். அப்படின்னா இவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு? பல கொள்ளை நோய்கள், பல விபத்துகள், பல காய்ச்சல், அதெல்லாம் என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு வரணும். வந்தால் தானே இங்கே போவாங்க இல்லையா? இப்போ இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம், என் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் உங்களுடைய காயப்பட்ட கரத்தினால் தொட்டு இந்த குழந்தையை நீ சுகமாக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன நினைப்பார்? அந்த மருத்துவமனை நல்லா இருக்கணும்னா இந்த குழந்தை அங்கே போகணும், இந்த குழந்தை சுகம் கிடைக்கணும்னா அந்த மருத்துவமனை மூடணும். இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு ஆண்டவர் கேட்டால் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படிதான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நடந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மனசுக்குள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இந்த காரியத்தை இங்கே செய்யணும் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா நீ பாதிக்கப்படுவியே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இப்படி செய்யாம இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அக்கிரமக்காரர்கள்லாம் அப்படியே அழித்து விடுங்க ஆண்டவரே, அந்த அக்கிரமக்காரர்கள் லிஸ்ட்ல முதல்ல நீ தாப்பா நிக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? பாவியில இந்த பாவிகள் எல்லாம் நிர்மூலமாக்கி விடும் ஆண்டவரே. அட நீ தான் முதல்ல நிக்கிற, முதல்ல நான் உன்னதான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. அப்போ இந்த அக்கிரமம் பண்ணுகிறவர்கள், பொய் சொல்றவர்கள்லாம் பெருகிட்டு இருக்கிறாங்கன்னா நமக்குள்ளேயும் அது இருக்கு. அதனால தான் ஆண்டவர் அவர்களை ஒன்று செய்யவில்லை. காரணம் நம் நிமித்தமா அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பிழைக்கலாமா, பிழைக்க வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்னா உண்மையை பேசணும். என்ன செய்கிறோம், என்ன பண்றோம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்று நம்ம சொல்லிவிடணும். அதாவது ஒரே ஒரு காரியம், உண்மையை சொல்றேன்னு ரகசியத்தை சொல்லக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரகசியம் எது, உண்மை எது? ரகசியம் எது, உண்மை எது தெரியுமா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில நடக்கிறது நீங்க சொன்னீங்கன்னா அது உண்மை. பிறர் வாழ்க்கையில நடப்பதை நீங்க சொன்னா அது ரகசியம். அது அவங்க வாழ்க்கையில உண்மையாக நடந்திருக்கலாம், ஆனா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ரகசியத்தை வெளிப்படுத்தின காமுக்கு என்ன நடந்தது? நோவா வஸ்திர விலைக்கு படுத்து கிடந்தான், அது உண்மைதான், நடந்த சம்பவம். அதை யார் எழுந்து சொல்லணும்? நான் அந்த திராட்சை ரசத்தை குடிச்சதுனால என் வஸ்திர விலகுனதே தெரியாம நான் படுத்து கிடந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது உண்மை. ஆனா இந்த நோவா நம்முடைய தகப்பன் திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு வஸ்திரம் விலகுனது தெரியாம கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், படுத்து கிடக்குறான்னு தன் சகோதரத்துக்கு சொன்னது என்னது? ரகசியத்தை வெளிப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவர் வந்து இதை யாரிடமும் சொல்லிடாதீங்க, எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்தது, யார்கிட்டயாவது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுங்கன்னு கேட்டு எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டு அப்படியே போய் மற்றவங்க கிட்ட நான் உங்களை நம்புறேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீங்க யாருக்கிட்டையும் என்ன செய்யவே கூடாது, சொல்லவே கூடாது. நான் கூட போய் சொல்லலாமா?
நான் உண்மையை தானே சொன்னேன். இல்ல, ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ரகசியத்தை வெளிப்படுத்தினால் காமுடைய சந்ததியெல்லாம் என்ன செய்யப்பட்டது? என்ன செய்யப்பட்டது? சபிக்கப்பட்டதா? தன் சுதந்திரத்தை இழந்ததா? கானான் தேசத்தை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இழந்து விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ரகசியத்தை, உண்மை சொல்லுகிறேன் என்று ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது. உண்மை என்ன உங்களுக்குள்ளதான் இருக்கணும். நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க எப்படி நடக்கிறீங்க, நீங்க பொய் சொல்றீங்களா, உண்மையா இருக்கீங்களா, இரக்கமா இருக்கிறீங்களா, எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்றீங்களா, அதை மற்றவர்களிடத்துல சொல்லுங்க. அது உண்மை. மற்றவர்கள் உங்களிடத்துல சொன்ன ரகசியங்களை நீங்க வெளியில யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சாபம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். உண்மையை என்ன செய்யுங்க? பேசுங்க. உண்மையா என்ன செய்யுங்க? நடந்துக்குங்க. நீங்க மனசுக்குள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில ஒன்றை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். மற்றவங்க சொல்லி, அதாவது மற்றவர்களை நீங்கள் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களிடம் சேர்கிறவர்கள் மாறி மாலமாக இருப்பார்கள். கவனிக்கணும். நல்லவனை போல பேசி நம்ம காலை வாரி விட்டு விடுவார்கள். கவனமாக இருக்கணும். துரோகம் பண்ணி விடுவார்கள். கவனமாக இருக்கணும். வேற என்ன இருக்கு? கோல் சொல்லி விடுவார்கள். கவனமாக இருக்கணும். யாரு செபத்துக்கும் என்ன இருக்கு? சொல்லுங்க. காது இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமா இருக்கணும். இது எல்லாம் நம்ம எப்படி கவனமா இருக்க முடியும்? இந்த குணமெல்லாம் எனக்குள்ள இருக்கிறதா? எனக்குள்ள இருந்தா அதை எடுத்து போடுவதற்கு கவனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறதை எடுத்து போடுவதற்கு கவனமாக இருந்தால் நம்மை சுற்றி நடக்கிறது எல்லாமே நன்மையாக தான் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். யோசேப்பு அவர் சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு? நான் தேவனுக்கு விரோதமா எப்படி பாவம் பண்ண முடியும்? அங்கே யாருமே இல்லை. அது அவர் சொல்றா, இங்க யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால யோசேப்ப தவறான வழிக்கு அவ கூப்பிடுறான். ஆனா யோசேப்பு என்ன சொல்றான்? நான் தேவனுக்கு விரோதமா என்ன செய்ய முடியாது, பாவம். ஏன்னா அங்க யார் இருந்திருக்கிறா? தேவன் இருந்திருக்கிறார் என்பதை இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? ஒரு கொஸ்டின். மோசே என் வீட்டில் எந்த உண்மையிலவனா இருந்தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை எப்படி ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு? சொல்லுங்க. எப்படி கண்டுபிடிச்சான்? இப்ப நீங்க நான் பண்ணின ஆராதனைய தேவன் அங்கீகரித்து இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புறவங்க சொல்லுங்க. என்னுடைய ஆராதனைய, நான் சொன்ன துதிய, நான் சொன்ன ஸ்தோத்திர பலிய தேவன் அங்கீகரித்து இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நான் கொடுத்த காணிக்கைய தேவன் இன்று அங்கீகரித்து இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவன் உண்மையாக இருந்திருக்கிறான். அவன் அவகிட்ட சொல்லுவான், இந்த எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டான் உன்னை தவிர அப்படி சொல்றான். யாருக்கிட்ட? அந்த தவற கூப்பிட வந்தவர்கிட்ட இவன் சொல்றான், உன் புருஷன் எல்லாத்தின் மேலும் அதிகாரம் கொடுத்தா உன்னை தவிர. அப்ப இவன் எப்படி இருந்திருக்கிறான்? எல்லாத்தையும் அதிகாரம் செலுத்திருக்கிறான். அவன் எதுல அதிகாரம் கொடுக்கலையோ அதுல இவன் அதிகாரம் செலுத்தல. அல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ள என்ன இருந்திருக்கு? அப்ப உண்மை இருந்ததுனால உண்மையில தேவன் அவன் பக்கத்துல இருந்திருப்பார்ல. அப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டான்ல. அல்லேலூயா. மோசே என் வீட்டில் எந்த உண்மையிலவனா இருந்திருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறார். நீ இந்த கம்பை கொண்டுட்டு போய் அந்த தண்ணீரை அடி, அது திறக்கும். இந்த கண்மலையில போய் அடி, அது தண்ணீர் கொடுக்கும். எல்லாம் சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? ஆனா தன் சகோதரிக்கு குஷ்டரோகம் முடிச்சிச்சு. அப்ப அந்த கம்பை வச்சு சரி பண்ணிருக்கலாமே.
அப்ப தேவன் எதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரோ அதற்கு மட்டும்தான் அவன் பயன்படுத்தி இருக்கிறான். அல்லேலூயா. அந்த உண்மையை தேவன் பார்த்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்திருக்கிறான். ஊழியக்காரரை பார்த்து சொல்றாரு, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஆண்டவர் இந்த ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக தகுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னிடத்துல கொடுத்திருக்கிறார். ஆகவே பரலோக ராஜ்யத்துக்கு இவர்கள் எப்படியெல்லாம் தங்களை தகுதியாக்கிக் கொள்ள முடியுமோ அந்த வழிகளை எல்லாம் தேவனிடத்துல கேட்டு அதையெல்லாம் இவர்களுக்கு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னுடைய ஜனங்களை என்னுடைய ராஜ்யத்துக்கு என்றே நீ பிரித்து இருக்கிறாய். உனக்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்டிக்கொள்வதற்கு அவர்களை நீ என்ன செய்யவில்லை? திருப்பவில்லை. அதனால உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே என்று ஊழியக்காரனை பார்த்து சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் தங்களுடைய வேலைகளுக்காக, தங்களுடைய வீட்டு வேலைகளுக்காக, தங்களுடைய தேவைகளுக்காக ஜனங்களை நடத்தினால் அவர்களுக்குள்ள உண்மை இல்லை. தேவனுக்காக, தேவனுடைய சபைக்காக, தேவ காரியங்களுக்காக ஜனங்களை அதில் நடத்தினால் அவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள். அதாவது என்னன்னா, நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லை அது வரைக்கும் நம்மளுடைய அதிகாரத்தை செலுத்தினால் போதும். அதுதான் உண்மை. அப்படி நாம் நடந்து கொண்டால் கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை மீறி நடக்கும் பொழுது பொய் சொல்கிறவர்களா, அதான் என்கிட்ட இது இருக்கு, இருக்கிறத இதுதான் இருக்கு, இல்லையா என்கிட்ட என்ன செய்யல, இல்ல. யாராவது வந்து அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அவங்க என்ன சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில இது எல்லாம் நடந்துச்சு, அது ரகசியம், அதை என்கிட்ட என்ன செய்யணும், கேட்காதீங்கன்னு சொல்லிவிடணும். சொல்ல தைரியம் இருக்காது. ஆனா ஆண்டவருடைய பலன் இருந்தால் அதை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அல்லேலூயா. ஒரே வரியில சொல்ல போனால் உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்களை சுற்றிலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நடந்துகிட்டு இருக்கும். உண்மை இருந்தால் உங்களை சுற்றிலும் உண்மை மட்டுமே இருக்கும். ஏன்னா தேவன் உண்மையில என்ன செய்யறது இருக்கிறாரு. அல்லேலூயா. பொய் இருந்தால் உங்களை சுற்றி என்னதான் இருக்கும், பொய் தான் இருக்கும். அக்கிரமம் இருந்தால் உங்களை சுற்றி என்னதான் இருக்கும். எது நம்மளுக்கு இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணணும். வணங்கப்படுவோம்.